ஈரான் தாக்குதலில் 7 வளைகுடா நாடுகளில் சேதமடைந்த ராணுவ முகாம்களை சரி செய்வதற்கு பல ஆயிரம் கோடிகள் செலவாகும் என்று சொல்லி அமெரிக்க அதிகாரிகள் தற்போது ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தால் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேலிய படைகள் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் தாக்குதல் நடத்தியிருந்தன. ஈரானும் பதிலடியாக 7 வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைத்து பல ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இதுல அமெரிக்க வீரர்கள் சிலர் இறந்திருந்தார்கள். அமெரிக்க ராணுவ முகாம்களில் உள்ள ட்ரேடர், தகவல் தொடர்பு மையங்கள், அதைவிட போர் விமானங்கள், ஓடுதளங்கள் ஆகியவையும் பலத்த சேதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இப்படி இருக்கும் நிலையில் இந்த அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பையும் மீறி ஈரானின் பழமையான F-5 ரக போர் விமானம் ஒன்று அமெரிக்காவினுடைய ராணுவ முகாம்களுக்குள்ள தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்குதலில் அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஏற்பட்ட அந்த சேத விவரங்களை பென்டகன் முழுமையாக பகிரவில்லை. இந்த விஷயத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாததால அமெரிக்காவில் ஆளும் குடியரசுக் கட்சி எம்பிக்களே கோபமடைந்திருக்கிறார்கள். இப்ப சேத விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என அமெரிக்க எம்பிகள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தார்கள். பல வாரங்கள் ஆகியும் அது பற்றி எதையும் கூறாமலுக்கு கூடுதலாக $200 பில்லியன் நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி பென்டகன் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த ஆண்டு ராணுவ பட்ஜெட்டுகளுக்கு ஏற்கனவே அமெரிக்க நாடாளுமன்றம் $838.5 பில்லியன் அனுமதி அளித்திருந்தது. ஈரான் போர் தொடங்கிய ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லினால் $11 பில்லியன் செலவானதாக அமெரிக்கா தற்போது தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் சில விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். எப்படி என்றால், ஈரான் தாக்குதலால் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஏற்பட்ட சேதம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதை விட மிக அதிகமாக இருக்கிறது. இவற்றை சரி செய்ய பல ஆயிரம் கோடி செலவாகும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது.